வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை தேர்தலில் எங்களது சின்னத்தில் தான் போட்டியிடுவோம், மதிமுக திட்டவட்டம். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை விரைவில் முடிவடையும். 12ஆம் தேதி திமுகவுடன் விசிக பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி தகவல். விசாரணை அமைப்புகளின் மூலம் தனக்கு பாஜக அழுத்தம் தருகிறது. ஒன்றிய அரசின் மீது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பரபரப்பு குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறை என் வீட்டு கதவை தட்ட வேண்டாம், கதவு திறந்தே இருக்கும் என அண்ணாமலை பேச்சுக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. பாஜக இல்லாத மற்ற கட்சிகளுடன் தேர்தல் கூட்டணி அமைக்கப்படும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். விரிவான செய்திகள். இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எங்களது கட்சி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என மதிமுக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நடைபெற உள்ள நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கான பல்வேறு குழுக்களை உருவாக்கி அதற்கான அறிவிப்புகளை அறிவித்துள்ளது. அதன்படி கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திட நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவில் அமைச்சர்கள் கே.என். நேரு, ஐ. பெரியசாமி, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான திருச்சி சிவா, ஆர். ராசா மற்றும் பொன்முடி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் மதிமுக இடையேயான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் மதிமுக சார்பில் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ், பொருளாளர் செந்திலதீபன், அரசியல் ஆய்வு மைய செயலாளர் ரா. அந்திரிதாஸ், தேர்தல் பணி செயலாளர் வி. சேஷன் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ், கூட்டணி தலைமையுடன் 2 மக்களவை தொகுதிகளும் 2 மாநிலங்களவை தொகுதிகளும் கேட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த முறை கண்டிப்பாக எங்களது கட்சி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். சுமூகமாக, திருப்திகரமாக, மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் 2 லோக்சபா சீட்டுகளும் 1 ராஜ்யசபா சீட்டும் கேட்டிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம், அது பின்னாடி தெரியும். நாங்கள் ஆனால் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு தனிச்சின்னத்தில், எங்களுடைய கட்சி சின்னத்தில் தான் நாங்கள் நிற்கிறதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. சொல்லுவாங்க, திரும்ப சொல்லுவாங்க. சீஃப் மினிஸ்டர் வந்ததுக்கு பின்னாடி நடக்கும். மக்கள் நீதி மய்யம் கட்சியை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார் என அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் மதிமுக இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஐ. பெரியசாமி, தொகுதி பங்கீடு தொடர்பாக விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளுடன் வரும் 12ஆம் தேதி ஆலோசனை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் பி. சம்பத், பே. சண்முகம், க. கனகராஜ், என். குணசேகரன் ஆகியோர் கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். பேச்சுவார்த்தை முடிந்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் பி. சம்பத், நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக, மார்க்சிஸ்ட் இடையேயான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக தெரிவித்தார். கடந்த முறை கோவை, மதுரை தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு கட்சியுமே கூடுதலான இடங்களில் போட்டியிடுவதற்கு விருப்பம் இருக்கும். நாங்களும் கடந்த தடவை விட கூடுதலான இடங்களில் போட்டியிடணுங்கிற எங்களுடைய கோரிக்கையும் முன் வச்சோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்குது. கட்டாயமாக 2 தரப்புக்கும் சுமூகமான உடன்பாடு, நல்ல உடன்பாடு ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தொகுதி நிர்வாகிகளின் கருத்து தேர்தல் பணிகள் குறித்து ஒருங்கிணைப்பு குழுவிடம் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் கேட்டறிந்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும், தொகுதி பங்கீடு குறித்து பேசவும், தேர்தல் அறிக்கை தயார் செய்யவும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு. க. ஸ்டாலின் 3 குழுக்களை அமைத்துள்ளார். அதன்படி தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கவும் மேற்பார்வையிடவும் அமைச்சர் கே.என். நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் நாட்டிற்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் ஸ்பெயினில் இருந்து காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். தொகுதி நிர்வாகிகளின் கருத்து, தேர்தல் பணிகள் குறித்து ஒருங்கிணைப்பு குழுவிடம் மு.க. ஸ்டாலின் கேட்டறிந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் கே.என். நேரு, தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அமலாக்கத்துறை எங்கள் கதவை தட்ட வேண்டிய அவசியம் இல்லை என அண்ணாமலைக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி அளித்துள்ளார். என் மண் என் மக்கள் நடைபயணத்தின் போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அமலாக்கத்துறையினர் வேலூர் எம்பி கதிரானந்த் வீட்டின் கதவை விரைவில் தட்டுவார்கள் என கூறியிருந்தார். இதுகுறித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், அமலாக்கத்துறை வீட்டு கதவை தட்ட வேண்டாம், அவர்களுக்காக கதவை திறந்தே வைத்திருப்பதாக தெரிவித்தார். கூட்டணி குறித்து முறையாக அறிவிப்பு வரும் என தெரிவித்த அவர், நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான கூட்டணி குறித்து எழும் வதந்திகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது என தெரிவித்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கு தமிழகம். அண்ணாமலை தான் சொல்றாரு, எங்களை பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட் தான் நாங்க முன்னேறி சர்டிபிகேட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சி இந்த மாதிரி வதந்திகள் எல்லாம் போட்டு நான் பதில் சொல்லி அப்படி சொன்னா தொடர்பு போட்டு பொட்டை கொடுப்பாங்க. இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பாஜகவில் சேருமாறு தன்னை சிலர் கட்டாயப்படுத்தியதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கு எதிராக சதித்திட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார். ஒருபோதும் வளைந்து கொடுக்க போவது இல்லை என தெரிவித்த அவர், ஒருபோதும் பாஜகவில் சேரப்போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு நாளை தூத்துக்குடியில் பொதுமக்களை சந்தித்து கருத்துக்களை கேட்க உள்ளனர். மக்களவை தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவானது துணை பொதுச் செயலரும் தூத்துக்குடி மக்களவை உறுப்பினருமான கனிமொழி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் டி.கே.எஸ். இளங்கோவன் எம்பி, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, மேயர் பிரியா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவினர் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து கருத்து கேட்க உள்ளனர். இந்நிலையில் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி எதிரே உள்ள மாணிக்கம் மஹாலில் நாளை கருத்து கேட்க உள்ளனர். தொழில் முனைவோர், வர்த்தகர்கள், வியாபாரிகள், விவசாயிகள், மருத்துவர்கள் என பலதரப்பட்ட மக்கள் இதில் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களை சந்தித்து கருத்து கேட்க உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தேர்தல் அறிக்கை தொடர்பாக நாளை முதல் சுற்றுப்பயணம் செய்து மக்களிடம் கருத்து கேட்க உள்ளதாக தெரிவித்தார். அசாமில் 11,600 கோடியிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். அசாம் மாநில அரசு மற்றும் மத்திய அரசு பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு உட்கட்டமைப்பு திட்டங்களை தலைநகர் கவுஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்று தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். தெற்காசிய துணை மண்டல பொருளாதார ஒத்துழைப்பு வழித்தட இணைப்பின் ஒரு பகுதியாக 38 பாலங்கள் உட்பட 43 சாலைகள் மேம்படுத்தப்படும் திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். புனித ஸ்தலங்களுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு உலக தரம் வாய்ந்த வசதிகளை வழங்கும் திட்டத்திற்கும், வடகிழக்கு பிராந்தியத்தின் விளையாட்டு கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். மேலும் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் உட்கட்டமைப்பு வளர்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக 3,250 கோடி செலவில் கட்டப்பட உள்ள கவுஹாத்தி மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் ஒருங்கிணைந்த புதிய கட்டிடத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் 12ஆம் தேதி ஆளுநர் ஆர்.என். ரவி உரையுடன் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி 3 நாள் பயணமாக இன்று டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாகவும் அவரிடம் முக்கிய ஆலோசனை செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அரசியல் கட்சி தொடங்கியதற்காக வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நடிகர் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சி தொடங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கு திரைத்துறையினர், அரசியல் கட்சி தலைவர்கள் என வாழ்த்து தெரிவித்தனர்.
இந்நிலையில் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நடிகர் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் பேரன்போடு அரசியல் பயணத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் 3.56 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். செந்துறையில் அங்கன்வாடி கட்டிடம் திறந்து வைத்தார். இலங்கை சேரியில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். ஆனந்தவாடி, இரும்பிலி, குறிச்சி, பரணம் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர், துணை இயக்குநர், வருவாய் கோட்டாட்சியர், ஊராட்சி மன்ற தலைவர்கள், அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் செல்லாயி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக தொடங்கியது. போட்டியை மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி, திமுக மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் புதுக்கோட்டை, திருச்சி, திண்டுக்கல், தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 700 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். வீரர்களுக்கு போக்கு காட்டி சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு மட்டுமல்லாது காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் நடந்து சென்ற வடமாநில தொழிலாளியிடம் செல்போனை கொள்ளையர்கள் வழிப்பறி செய்தனர். தொடர்ந்து வடமாநில தொழிலாளி இருசக்கர வாகனத்தை விடாமல் பிடித்து தொங்கியபடி சென்றதால் வழிப்பறி செய்த செல்போனை கீழே வீசிவிட்டு கொள்ளையர்கள் தப்பி சென்றனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். அரசு மற்றும் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் 7வது பொருணை புத்தக திருவிழா மாநகராட்சி வர்த்தக மையத்தில் மாநகராட்சி ஆணையர் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்து அரங்குகளை பார்வையிட்டார். பின்னர் விழாவில் பேசிய அவர், புத்தக திருவிழா, இலக்கிய திருவிழா நடத்துவதுடன் படைப்பாளிகளை தேடி கண்டுபிடித்து கௌரவித்து வருவதன் மூலம் தமிழகத்தில் கலை, இலக்கியம், பண்பாடு ஆகியவற்றிற்கு திமுக அரசு பெருமை சேர்ப்பதாக கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் 13ஆம் ஆண்டு பழவேற்காடு தினம் கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டு நடைபெற்ற பழவேற்காடு தினம் நிகழ்ச்சியில் கட்டுமர போட்டிகள், பெண்களுக்கான கோல போட்டிகள், குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகள், கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. RD ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இந்த சான்றிதழ்களை மீன்வளத்துறை அலுவலர்கள் பாரதி ராஜா, செல்வம் ஆகியோர் வழங்கினர். நிகழ்ச்சியின் இறுதியில் பறை இசை ஆட்டம் நடைபெற்றது. இதனை பழவேற்காடு பகுதி மக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு சென்னிமலை சாலையில் கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதை கண்ட பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். ஆனால் கார் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. காரில் பயணம் செய்த 4 பேரும் உயிர் தப்பிய நிலையில் காரில் இருந்து கேஸ் கசிந்ததால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் தெரிவித்தனர். சாலையில் சென்ற காரில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் காவல்துறை சார்பில் வாகனங்களில் பயணிப்போர் சாலை விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருப்பூர் மாநகர காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறையின் சார்பில் விபத்துகளை தடுக்கும் விதமாக சாலை பாதுகாப்பு மாத விழா நிகழ்த்தப்பட்டு வருகிறது. சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்பவர்களும் தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும், இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் போது செல்போனை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வு வாகன பேரணியை மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினபு கொடியசைத்து துவங்கி வைத்தார்.
கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உலக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு QR குறியீடு வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பவானீஸ்வரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெளியிட்டார். மேலும் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோயியல் துறை ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் குகன் ஆண்டுதோறும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வருகின்றதாகவும் இந்த ஆண்டு டைனாமிக் QR கோடுகளை வெளியிட்டுள்ளதாகவும் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள சூரக்காடு கிராமத்தில் விவசாயத்திற்கு நீர் சேமிப்பதற்காக அமைக்கப்பட்ட 10 அடி பள்ளத்தில் விழுந்து வெளியே வர முடியாமல் தவித்த காட்டெருமையை 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கரம்பக்குடி தீயணைப்பு துறையினரும் வனத்துறையினரும் JCB இயந்திர உதவியுடன் மீட்டனர். மயிலாடுதுறை தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். ஒவ்வொரு மாணவரும் முழுமையாக தங்களின் மீது நம்பிக்கை வைத்தால் எந்த உயரத்திற்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என அறிவுரை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் டிட்டோ ஜாக் சார்பாக 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பேட்ச் அணிந்து நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய 90% ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கக்கூடிய மாநில முன்னுரிமையை வலியுறுத்தும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை கலைத்திட வேண்டும். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பள்ளி கல்வித்துறையினர் டிட்டோ ஜாக் உயர்மட்ட குழுவினருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்ட 12 அம்ச கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கருப்பு பேட்ச் அணிந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நள்ளிரவில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாயினர். ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததால் அச்சத்துடன் பயணித்து வந்ததாக கூறியும் 2 மணி நேரமாகியும் மாற்று பேருந்து அனுப்பாமல் அலைக்கழித்ததாக கூறி பயணிகள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு மையத்தை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர்களுக்கான நேரடி நியமன தேர்வு வாலாஜாபேட்டை பெண்கள் மேல்நிலை பள்ளி மற்றும் தனியார் பெண்கள் மேல்நிலை பள்ளி ஆகிய 2 மையங்களில் 546 தேர்வாளர்கள் தேர்வு எழுதினர். சென்னை சைதாப்பேட்டையில் கீவு லிட்டில் அறக்கட்டளை சார்பில் சுமார் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கீவு லிட்டில் அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள திடில் நகரில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கீவு லிட்டில் அறக்கட்டளையின் நிறுவனர் சசி மற்றும் சார்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். சென்னை அடையாறு பேட்ரிஷியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 23வது விளையாட்டு தின விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்வின் துவக்கத்தில் கல்லூரியின் முதல்வர் ஆரோக்கிய மேரி கீதா தாஸ் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அடையாறு காவல் நிலையத்தின் துணை ஆணையர் முருகேசன் பங்கேற்று விளையாட்டு தின விழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார். கல்லூரியில் உள்ள அனைத்து துறை மாணவர்களுக்கிடையே பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிலி நாட்டின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீ காரணமாக 51 பேர் உயிரிழந்தனர். சிலி நாட்டின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீ பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது.
மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இப்பகுதியில் தீ பரவியதால் இதுவரை சுமார் 51 பேர் உயிரிழந்துள்ளனர். தீ விபத்தில் சுமார் 1000 வீடுகள் எரிந்து சாம்பல் ஆயின. வால்பரைசோ பகுதியில் 3 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சிலியின் உள்துறை அமைச்சர் தோஹா கூறுகையில், மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீட்பு குழுக்கள் இன்னும் போராடி வருவதாகவும், தீயை கட்டுப்படுத்த 19 ஹெலிகாப்டர்கள் மற்றும் 450க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை தேர்தலில் எங்களது சின்னத்தில் தான் போட்டியிடுவோம், மதிமுக திட்டவட்டம். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை விரைவில் முடிவடையும். 12ஆம் தேதி திமுகவுடன் விசிக பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி தகவல். விசாரணை அமைப்புகளின் மூலம் தனக்கு பாஜக அழுத்தம் தருகிறது. ஒன்றிய அரசின் மீது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பரபரப்பு குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறை என் வீட்டு கதவை தட்ட வேண்டாம், கதவு திறந்தே இருக்கும் என அண்ணாமலை பேச்சுக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. பாஜக இல்லாத மற்ற கட்சிகளுடன் தேர்தல் கூட்டணி அமைக்கப்படும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.